2026ல் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் அடித்து சொல்லியிருக்காரு. யார் அவர்? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். என்னன்னா, செய்தியாளர் சந்திப்பில் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றீங்க, அடுத்ததாக 2026 தேர்தல்லையும் இந்த வெற்றி தொடருமா அப்படின்னு கேட்டதுக்கு, என்னங்க இப்படி கேட்டீங்க, இதை விட பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எப்படி தெரியுமா? அதாவது நம்ம நாட்டில் இப்போ பிரச்சனைலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. பாலியல் குற்றங்கள் நடக்குது, கள்ளச்சாராய சாவு நடக்குது, அது மட்டும் இல்லை லாக்அப் டெத்து நடக்குது. இதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, மின்கட்டண உயர்வு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாமே மக்களுக்கு ஒரே பாரமாக இருக்குங்க. இந்த பாரத்தை எல்லாம் நாங்கள் இறக்கி வச்சு மக்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்து இந்த 2026 தேர்தலில் அமோகமான வெற்றியை பெற போகிறோம், நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்கன்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இந்த வெற்றி 2026ல் இதையும் தாண்டின வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தது 422, வாக்களித்தது 452. அதே மாதிரி தான் எதிர்பாராத விதமாக தமிழகத்தில் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், நடைபெறுகின்ற கள்ளச்சாராய சாவுகள், நடைபெறுகின்ற லாக்அப் டெத்துகள், நடந்து முடிந்த சொத்து வரி உயர்வு, ஏற்கனவே ஆண்டுதோறும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் மக்கள் மனதில் சுமையாக ஏறிக்கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். தேர்தல் வரும்போது அதற்கான விடிவு காலத்தை முடித்து விடுவார்கள். 2026ல் இந்த ஆட்சி முடியும். மீண்டும் எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி தமிழகத்தில் மலரும்.